அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசி நேயர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ஜூலை மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளாலும் உங்களுடைய ராசியோடைய நிலைப்பாட்டுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேசராசி அப்படின்னாலே காலபுருஷ தத்துவத்தில் முதலாவது வரக்கூடிய ராசி சரராசி. இந்த சரராசியில் பிறந்தவங்க உங்களுடைய செயல்பாடு அமைப்பு இது எல்லாமே செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கு. செவ்வாய் பகவான் இரத்தக்காரகன், பூமிக்காரகன். அது மட்டும் கிடையாது, எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட கிரக நிலைதான் செவ்வாயோடைய ஆதிக்கம். அந்த ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எப்படி இருப்பீங்க சொல்லணுமா? மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது செய்து காட்டி ஆகணும். அதே சமயத்தில் நம்மளுடைய துணிவு எப்படி இருக்கும்னா எதுக்கும் கவலைப்பட மாட்டீங்க. இந்த வேலைன்னா ஓகே செஞ்சிடலாம், இது வேண்டாமா வேண்டாம் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. பிடிவாத குணம் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய செயல்பாடு அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் வாழக்கூடியவா மேசராசிக்காரர். அது ஆண் நபர்களாக இருந்தாலும் சரி, பெண் ராசிகளாக இருந்தாலும் சரி, எப்போவுமே மற்றவங்களை சார்ந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்து ஒரு ஆளுமைத்தன்மையோடு இருக்கக்கூடியவங்க தான் இந்த மேசராசி அன்பர்கள். ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு கடந்த சில காலங்களில் இருந்து பார்த்துட்டோம்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய முன்னேற்றம் இருக்குதா அப்படின்னா உழைப்பு இருக்கும். அதே சமயத்தில் அதாவது கடினமான முயற்சிகளும் இருக்கும். உறவு சார்ந்து வாழுவீங்க. ஒரு வேலைனா அதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவு முறைக்காரர்கிட்ட அனுசரிப்பாக நடந்துக்குவீங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் பாசத்தை கொடுத்த நீங்கள் ஆனால் மற்றவங்கக்கிட்ட ஏமாறி தான் உட்காந்துருக்கிறீங்களே தவிர அது மற்றவங்களை ஏமாற்றி வாழக்கூடிய ஒரு குணம் உங்கள்கிட்ட இல்லை. இந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு உதவியும் செய்திருப்பீங்க, அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் இருந்திருப்பீங்க. யாருமே நம்ம தெரியாத நபராக இருந்தால் கூட அவங்களுக்கு கஷ்டம்னா போய் முன்ன நின்று அவங்களுக்கு என்ன தேவையோ அதையே உங்களால் முடிந்தது ஒரு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்படுறது பூராமே தொழில் ரீதியிலையும் சில விதமான பிரச்சனைகள். இந்த கடந்த இந்த ஒரு வருஷ காலகட்டமாக பிரச்சனைகள்ங்கிறது எப்படி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்தாலும் அதன் ரூபத்தில் நமக்கு கடினமான தொந்தரவுகள், பாதிப்புகள், மனச்சங்கடங்கள் அடையக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே மேசராசிக்காரர் அனுபவிச்சுட்ருக்கிறீங்க. இந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் கிரக நவகரங்கள் பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிநாதன் பஞ்சமாதிபதி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். பஞ்சமாதிபதிங்கிறது 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது பூர்வ புண்ணியம், குல தெய்வம், புத்திர பாக்கியம், இப்படி பல ஒரு முக்கியத்துவம் கொண்ட இடம்தான் இந்த 5ஆம் இடம். அப்போது உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் அது சிம்மத்தோடைய வீடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பலம் பொருந்திய காலமாக தான் இருக்குது. இந்த மாதம் முழுச 29ஆம் தேதி வரைக்குமே அதாவது 5ஆம் இடத்துல இருக்குது. அப்போது இந்த நேரத்தில் யாருக்கு முன்னால் நாம் வளர்ச்சி பாதை நோக்கி போய் நம்மளாலே சாதிக்க முடியலன்ட்டு மற்றவங்க கேவலமாக நினச்சாங்களோ, எப்படிங்க எல்லாருக்கும் நல்லா செஞ்சோம், ஆனால் உபகரணமாக தான் நீங்கள் இருந்தீங்க,
ஆனால் நமக்கு இன்றைக்கி ஒரு ஆதரவு சொல்கிறதுக்கு ஆள் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் அவமானப்படுத்துறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால் நம்ம சாதிச்சு காட்டணும்னு நீங்கள் நினச்சி முயற்சிகள் எடுத்தீங்க பாருங்களா, அவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உருவாகும். அப்படின்னா ஒரு இடம் வாங்கிறது, ஒரு வீடு கட்டுறது, அதே மாதிரி ஏற்கனவே நம்ம செய்த சில வேலைகள் அப்படியே பாதியில் நிற்கிது, அது தொடர்ந்து செய்து முடிக்க முடியல, எப்போ தான் இது வந்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேலைகள் நிச்சயமாக இது செய்து முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அங்கேயும் பார்த்துட்டோம்னா கேது சஞ்சாரம் இருக்குது, கேதுவும் செவ்வாயும் இணைவாக இருக்குது. அப்போது குலதெய்வம் கோயிலுக்கு உங்களுடைய அதாவது தெய்வம், குல தெய்வம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, பக்கமாக இருந்தாலும் சரி, தூரமாக இருந்தாலும் சரி, ஒரு முறை நீங்கள் இந்த காலகட்டத்தில் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நீங்கள் அனுபவிப்பீங்க. அதே சமயம் தனக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் இருக்குது இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி வரைக்கும். அப்போது இந்த காலகட்டம் உங்களுடைய தனம் சார்ந்த விஷயம், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏற்கனவே நம்மளுடைய பணம் கொடுக்கல் வாங்கல் முடக்கமான நிலையில் இருந்தது பார்த்தீங்களா, ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், தொழிலில் அதாவது ஓரளவுக்கு போயிட்டு இருந்த வேலை பாடுகள் இப்போ சிறப்பில்லாமல் போயிட்டுருக்குது. ஆட்கள் தங்க மாட்டேங்கிறாங்க, வர்றவங்க நிரந்தரமாக இருக்க மாட்டேங்கிறாங்க, வரும்போது அமைதியாக வர்றாங்க, கொஞ்ச நாள் பார்த்தா நம்மளை மாதிரியாக பார்க்குறாங்க. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி பாவமும் நம்ம யாருக்கு வேலை கொடுத்தோமோ அவங்களே நம்ம எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் போயிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, தொழில் ரீதியில் பார்த்துட்டோம்னா நமக்கு வருமானம், அதாவது வரவு எவ்வளோ வந்தாலும் நிற்கிறது இல்லை. புதிய ஒரு முயற்சிகள் அப்படின்னா ஒரு முதலீடு இன்னும் கொஞ்சம் போடலாம், பிஸ்னஸ் கொஞ்சம் பெரிய அளவில் ஆக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணினது எல்லாமே அது சொல்லும்படி சிறப்பில்லாமல் முழுமையாக செய்து முடிக்க முடியாமல் ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாமே போயிட்டுருது மேசராசி அன்பர்களுக்கு. அப்போது இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனக்காரன் 7ஆம் அதிபதியும் அவர் தானே, சுக்கிர பகவான் தானே. அப்போது இந்த 2ஆம் இடத்துக்கு 7ஆம் காரகத்தன்மைங்கிறது குடும்பம் சம்மந்தப்பட்டது, பணவரவு சம்மந்தப்பட்டது. அது மட்டும் கிடையாது, அதே நேரத்தில் கூட்டாளிகள், கூட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்து ஒரு பார்ட்னர்ஷிப்பாக ஒரு பிஸ்னஸ்லேருந்து நமக்கு அங்கே வர வேண்டியது இருக்குது, அது வரல. அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் சங்கடங்கள் சலிப்புகள் எல்லாம் போயிட்டு அதெல்லாம் சரியாயிடும். புதிய எதிர்பார்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே நேரத்தில் உங்களுக்கு 3ஆம் இடத்துல குருவோட சூரியன் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 3ஆம் இடம் உங்களுக்கு அதாவது உபஜயஸ்தானம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த குரு அதாவது சூரியனோடு இணைந்து இருக்கும்போது 17ஆம் தேதி வரைக்கும் ஆச்சுங்களா, ரொம்ப இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சிகளை சக்ஸஸ் பண்ணுவீங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை மேன்மையாக்குவீங்க, பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வேலை இல்லை, ரொம்ப தடுமாட்டமாக போயிட்டுருக்குது, ஒரு வேலை நல்லா எதிர்பார்க்குற வேலை கிடைக்குமா அப்படிங்கிற வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உருவாகும். பட்ட சிரமங்களுக்கும் பட்ட கஷ்டங்களுக்கும் பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது ஜூலை மாதம். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனிங்கிற பாதிப்புகள்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாங்க, பாதிப்புகள் இல்லை. காரணம் என்னென்னா உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் சனி பகவானும் வக்ர நிலை அடைய போகிறாரு, அதுவும் ஒரு பாசிட்டிவாக தான் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. 11ஆம் இடத்துல ராகு பகவான் அற்புதமான வரவு நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம். அதனால் கடுமையான முயற்சி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் ஆக போகுதுங்க. ஆக மொத்தத்தில் அற்புதமான ஒரு காலகட்டம். இப்போது நான் கோச்சார அடிப்படையில் சொன்னதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய லக்னம் என்ன திசா புத்தி நடக்குது, உங்களுடைய திசைநாதன் கிரக அமைப்புகள் எந்த அளவுக்கு பலம் பெற்று இருக்குது அப்படிங்கிறது தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு புதுமையான அருமையான
அற்புதமான காலமாக இந்த ஜூலை மாதம் முதல் உங்களுக்கு அமைய வேண்டும்ங்கிற வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.